ஃப்ரெண்ட்வர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம கிரிக்கெட்டை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் ஐபிஎல்லை பற்றி அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளும் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அப்டேட் வந்துட்டு இருக்குன்னு தான் உண்மை. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து ஐபிஎல் ஆக்ஷனில் ரூல்ஸ் இன்னும் வரல. ஆனால் இதுதான்ப்பா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். எப்படி பார்த்தாலும் 6 பிளேயர் வரைக்கும் ரிட்டன் இருக்குன்னு. இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அது வந்து எப்படி கொடுக்க போகிறாங்கன்றதான் தெரியல. ஸோ 3+3ன்னு கொடுக்குறாங்களா, இல்லாட்டி 4+2ன்னு கொடுக்குறாங்கன்னு தெரில. ஸோ 3 பிளேயர் ரீட்டெயின்னா அதுக்கடுத்து 3 பிளேயர்ஸ் வந்து ஆர்டிஎம் கார்டு கொடுக்கலாம். இல்லை புதுசாக கூட வேறு ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வரலாம். ஸோ நம்ம ஆர்டிஎம் கார்டு ஃபஸ்ட்டு வரும்போது நம்ம யோசிச்சிருந்தோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, எப்படிலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஆர்டிஎம் கார்டில் வந்து மைனஸ் நிறையா இருக்கிறதுனால ஸோ அது எல்லாத்தையுமே சரி செய்யும் விதமாக இப்போ ஒரு புதுசாக வேறு ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 6 பிளேயர்ன்றது கன்ஃபார்மாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம சிஎஸ்கே என்னப்பா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இப்போ என்ன ரீசெண்டாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தோனி அவர்கள் அன்கேப்டு பிளேயராக கொண்டு வந்தால் மட்டும்தான் சிஎஸ்கேவுக்கு அந்த கோரை வந்து ஆக்சுவலாக நம்ம இருக்க பிளேயர்ஸை ரிட்டர்ன்டு பிளேயர் நம்ம சொன்னால் நம்ம எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கோர் வந்து பிரேக் ஆகாமல் அப்படியே நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போ ரீட்டர்ன்டு பிளேயர் 3 அப்படின்னா கண்டிப்பாக வந்து ருத்ராஜ் தான் நம்பர் 1 இருப்பார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 2வது கண்டிப்பாக ஜடேஜா அவர்கள் இருப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ 3வது இப்போ வந்து ஒரு ஃபாரின் பிளேயர் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் கட்டாயத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து பதிரனுக்கு தான் போவாங்க. வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இப்போவே வந்து 3 ஸ்லாட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே இருக்கார். அவர் வந்து ஆர்டிஎம்ல விட்டு திருப்பி எடுப்பாங்களா, இல்லாட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி வரப்போகுது அதையும் யோசிப்பாங்க. எல்லாத்தோட இப்போ ஓப்பனிங் நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஓப்பனிங்கில் டெவான் கான்வேவை கண்டிப்பாக சிஎஸ்கே ரிட்டர்ன் பண்ண பார்க்கும்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அவங்க சொல்கிற விதங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு சரின்னு தான் படுது. ஸோ எப்படி இருந்தாலும் ஓப்பனிங் வந்து விட மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஓப்பனிங் தான் நமக்கு சரியாக அமையலைன்றது தான் உண்மை. ஸோ அந்த வகையில் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு தோனி அவர்களை அன்கேப்டு பிளேயராக கொண்டு வரதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க தான் உண்மை. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்கலாம், அன்கேப்டு பிளேயர்னால் லாஸ்ட் டைம் நானே வீடியோவில் சொல்லியிருந்தேன். 2020 ஆகஸ்ட் 15 தான் ரிட்டையர் அறிவிச்சிருக்காரு. ஸோ அடுத்த வருஷம் 2025 ஆகஸ்ட் 15 வந்தால் மட்டும்தான் நம்ம தோனி அவர்கள் 5 வருஷம் ரிட்டையர் இருப்பார்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இதற்கு வந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து என்ன எக்ஸ்பிளேஷன் வந்திருக்குன்னா, அவர் வந்து விளையாடி முடிச்சது கடைசி மேட்ச் வந்து விளையாண்டு முடிச்சு 2019 முடிச்சிட்டாரு. ஸோ நம்ம வந்து அதை தான் கால்குலேட் பண்ணணும். ஒருத்தர் வந்து இன்டர்நேஷனல் பிளேயர்லேருந்து விளையாடாமல் இருந்திருந்தா கணக்கு. ஸோ அப்படி பார்த்தா கண்டிப்பாக தோனி அவருக்கு 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து ஐபிஎல் தாராளமாக விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேக்ஸிமம் நம்ம தோனி அவர்களுக்காக மட்டும்தான் நம்ம அன்கேப் பிளேயரை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஏன்னா 5 வருஷம் இந்தியனுக்காக விளையாண்டு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அவர் அன்கேப்டு பிளேயரை மாற்றிக்கலாம். ஸோ அவர் பேஸ் பிரைஸ் நாங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போதே தெரியுது கண்டிப்பாக தோனிக்காக தான் இருக்கும்னு. ஸோ இந்த கன்ஃபியூஷன் லாஸ்ட் வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம், இது எப்படி பிளான் பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் இப்போ வந்து அவங்க சைட்லேருந்து கிளியராகவே அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம விளையாண்டது தான் கணக்கு. ஸோ அவர் வந்து 2019 விளையாண்டு முடிச்சிட்டார் இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாமே. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு அது பெனிஃபிட் தான். ஸோ அதுலேருந்து கால்குலேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாராலையும் பெரிய டெபிட் ஷோவாக போயிட்டுருக்குன்னா, தோனி அவர்களை அன்கேப்டு பிளேயராக வந்து சிஎஸ்கே கொண்டு வரலாமா வேண்டாமா, என்ன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து நிறைய விவாதங்கள் போயிட்டு தான் இருக்குது. பல சீனியர் பிளேயர்ஸ் கூட இதை பற்றி நிறையா பேசிட்டாங்க. அவங்க பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோனி அவர்களை அன்கேப்டு பிளேயரை கண்டிப்பாக நம்ம வைக்கவே கூடாது. ஸோ அவர் அன்கேப்டு பிளேயராக அறிவிச்சோன்னா அது வந்து உண்மையிலேயே அவருக்கு இழைக்கப்படுற அவமரியாதை அப்படின்னு நிறைய பேர் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. நம்ம ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் மீட்டிங் நடக்கும்போது கூட இதை தான் வந்து நம்ம காவிய மாறன் அவரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியன் டீமுக்காக விளையாண்ட ஒரு லெஜண்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அவமதிக்கக்கூடாது அப்படின்னு தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிற விஷயம் எல்லாம் உண்மை தான். இப்போது நம்ம சைடுமே நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோனி அவ்வளோ பெரிய லெஜண்டு. ஸோ அவரால் தான் வந்து ஐபிஎல்ல இவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸே வந்தாங்க. ஸோ ஒரு வெளிநாட்டு ஃபேன் வந்து நம்ம சிஎஸ்கே ஜெர்சியை போட்டு வந்து அவரோட சப்போர்ட்டை கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக அது காரணம் வந்து நம்ம எம்எஸ்டியாக தான் இருக்கும். ஸோ தோனி அவர்களால் தான் அந்த சப்போர்ட் கிடைக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவரையே வந்து அன்கேப்டு பிளேயராக மாற்றிங்கன்னா அது வந்து நீங்கள் அவர் வந்து ரொம்ப 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 அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த தவறை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ணவே கூடாதுன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு டீம் வந்து ஃபார்ம் ஆகணுன்னா மேக்ஸிமம் வந்து பட்ஜெட்டை குறைக்க தான் பார்ப்பாங்க. 2வது முக்கியமான விஷயம் இதில் பட்ஜெட்டுன்றதை விட இப்போது ரீட்டர்ன்டு பிளேயர் லிஸ்ட்டில் வந்து இப்போ பேஸ் ப்ரைஸ் வந்து 20 crores வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு பிளேயருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பிளேயர் நம்ம தோனிக்கு அவர்களுக்கு கொடுக்குறோன்னு வச்சுப்போம். இப்போ அவர் கொடுத்தோன்னா அந்த ரிட்டர்ன் வந்து அடுத்த 4 வருஷத்துக்கு இருக்கும்.
ஸோ அடுத்த 4 வருஷத்துக்கு மெகா ஆக்ஷன் வரப்போகிறது இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் மெகா ஆக்ஷன் கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. ஸோ 4 வருஷத்துக்கு நம்ம தலை தோனி விளையாடுவாரா? ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ அதை தான் வந்து மேனேஜ்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்கு. நான் கூட ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், சார் இந்த வருஷம் தான் விளையாட போகிறாரு, அடுத்த வருஷம் விளையாடலாம் என்ன? ஸோ அதே அமௌண்ட்டு நமக்கு மிச்சமாக தான் ஆகணும். ஆனால் அதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ ரீடைன்டு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 பிளேயர் 4 பேர் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோன்னா அவங்க வந்து அடுத்த 4 வருஷத்துக்கு சேர்த்து நம்ம அனௌன்ஸ் பண்ண முடியுன்றதான் உண்மை. இதான் ஃபேக்ட். ஸோ அந்த வகையில் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து இதோட முடிச்சுக்கிறாரு அப்படின்னா அது உங்கள் ப்ராப்ளமு, நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மனசில் வச்சு தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸை வந்து திருப்பி கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த ரூல்ஸ் இருந்தாலுமே தோனி அவர்கள் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவருக்கான ஒரு 3rd பிளேஸில் கூட நீங்கள் வைக்கலாம். 2nd பிளேஸோ 3rd பிளேஸோ. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஜடேஜா அவர்கள் தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. ஸோ 2வதுல தான் வந்து தலை தோனி இருந்தாங்க. ஸோ இந்த தடவை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேர் நம்ம கேப்டன் ருத்துராஜ் தான். அதில் எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்காது. 2வது கண்டிப்பாக வந்து ஜடேஜாவுக்கு தான் கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஜடேஜான்னு வரும்போது நிறைய பேர் கேட்கலாம், அவர் எதுக்குப்பா டீமில் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இருந்தாலும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு ஜடேஜா அவர்களை வந்து அவ்வளோ சாதாரணமாக விட்டுற மாட்டாங்கன்னு தான் உண்மை. அதான் ஃபேக்ட்டு. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டரு, ஸோ நல்ல ஸ்பின்னர், நல்ல பேட்டர். லாஸ்ட்டு 2023 கூட அவர் தான் வின் பண்ணி கொடுத்தாரு. அது யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த 2 பால் அடிச்சதுலாம் உடனே அவர் தூக்கி வச்சுருவாங்களாம் கேட்கலாம். ஸோ அந்த 2 பாலுக்காக நான் சொல்லலை. பேசிக்காகவே அவர் சிஎஸ்கேல சேர்ந்த பிறகு அவருக்கான இடத்த வந்து தனியாக தக்க வச்சுக்கிட்டாருன்னு தான் உண்மை. ஸோ அதனால் கண்டிப்பாக அவரும் இருப்பார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக வெளிநாட்டு ஸ்லாட்னு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பதிரனாவை தான் நம்ம ரீட்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக இன்னும் நிறையா பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் கூட சிவம் துபே கண்டிப்பாக இருக்கார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ரச்சின் ரவீந்திரா இருக்காங்க. ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் தீபக் ஷகர் பவுலர் இருக்கார். இன்னும் நிறையா சமீர் ரிஷி அண்டு தேஷ்பாண்டே இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே மனசில் வச்சு தான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து முடிவெடுக்கும். ஸோ நம்ம தலை தோனி கூட ரீசெண்டாக நடந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தார். ஸோ நீங்கள் வந்து விளையாடுவீங்களா மாட்டிங்களான்னு சொன்னதுக்கு அது தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். ஸோ அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ இன்னும் ஆக்ஷன் ரூல்ஸ் எல்லாம் வந்த பிறகு தான் முடிவெடுக்க முடியுன்றதா அவர் வந்து அவர் ஸ்டைலில் சொல்லியிருந்தார். இன்னும் டைம் இருக்குது. அதுலேயும் முக்கியமான முடிவுலாம் நான் எடுக்க முடியாது, மேனேஜ்மெண்ட் தான் எடுக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக விளையாடணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக வேறு யார் ரீட்டர்ன் பண்ணலாம், நீங்கள் முடிவு எடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தலை தோனி கிட்ட தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நடக்கிற அதுதான். நம்ம தலை தோனி தான் வந்து 80% முடிவு எடுக்கிறான்னு தான் ஃபேக்ட்டு. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ காசி சார் எப்போவுமே வந்து தலை தோனி கூட தான் லைனில் இருப்பார். நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ அவர் என்ன டிசிஷன் சொல்கிறோ அதுதான் வந்து இங்கே வந்து அங்கே ஆக்ஷனில் வந்து நடத்துவாங்க. அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ ஒரு பிளேயருக்கு வந்து அதிக பிக் போகுது, அதிக அமௌண்ட் அதிகமாக போகுதுன்னா கூட ஸோ தலை என்ன சொல்கிறோம் அந்த அப்படி தான் நடக்கும். ஸோ நம்ம தீபக் ஷகர் கூட வந்து 14 கோடிக்கு எடுத்திருப்போம். அது தலை தோனியால் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால தான் வந்து அதுக்கு அடுத்து வந்து தீபக் ஷகர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத போது கூட தலை தோனிக்கு அந்த கோவம் இருக்கும். அதை நம்ம பார்த்துருப்போம் நோட்டில். சரி இப்போ எல்லாத்தையும் விடுப்பா, இப்போ என்ன தான் சொல்ல வரேன் அதை வந்து நான் சொல்ல, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நம்ம தலை தோனி அவர்கள் வந்து இந்த வருஷம் விளாண்டா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? என்னை பொறுத்தவரைக்கும் விளாடணும் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐபிஎல் மேனேஜ்மெண்ட்டு 2வது நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் அதை தான் விரும்புவாங்க. அதை தாண்டி அவர் விளாண்டா ரீட்டைன்டு பிளேயராக இருக்கலாமா இல்லாட்டி அன்கேம்ப்டு பிளேயராக இருக்கலாமா, எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கலாம். அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க உங்களோட மென்ஷன் அந்த கமெண்ட் செக்ஷன் இருக்குது தான் எனக்கு வந்து ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம டெல்லி கேபிட்டல்ஸுக்கு கோச் இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ரிக்கி பாண்டிங் அவர் வந்து இந்த வருஷத்தோட அதாவது 2024 அவரோட கோச்சிங் அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து புதுசாக இன்னொரு கோச் தான் பார்த்துட்ருக்காங்க. மேபி அது வந்து நெக்ராவை கூட இருக்கலாம்னு நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நெக்ரா வந்து டெல்லி பாயின்றனால அவர் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ரா வந்து குஜராத் டைட்டன்ஸுக்கு இனிமேட்டு கோச்சாக இருக்க முடியாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லலாம். இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து அறிவித்த மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ரா அங்கே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் டெல்லிக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதற்கடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ராகுல் டிராவிட் வந்து திருப்பி ஆர்ஆர் போக போகிறாங்களா அந்த விஷயம் தான் இப்போ எல்லாமே டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ ஆர்ஆர் போக்கும் பட்சத்தில் அப்போது கேகேஆர் என்ன பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதே கன்ஃபியூஷன் எனக்கு இருந்துச்சு. கேகேஆருக்கு வந்து எதுவுமே இல்லையாப்பா, இப்போ அவங்க வந்து புது கோரை க்ரியேட் பண்ணி தான் இருப்பாங்க. ஏன்னா டோட்டலாக வந்து இந்தியன் டீமுக்கு போயிட்டாங்க 2-3 பேர். அப்படின்ற பட்சத்தில் கேகேஆர் என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருமே யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து அதிகமாக ராகுல் டிராவிட் அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் டிராவிட் சைட்லேருந்து இன்னும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரலன்றதான் உண்மை. ஸோ இப்போ நிறையா பேர் வந்து இல்லை ராஜஸ்தான் ராயல் தான் போவார், ஏன்னா ஆல்ரெடி வந்து அவர் ராஜஸ்தான் ராயலில் இருந்தனால கண்டிப்பாக வந்து அவருக்கான ஆப்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு நேரத்தில் இப்போது குஜராத் டைட்டன்ஸை வந்து நம்ம கேரி கிருஷ்ணன் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் வந்து பாகிஸ்தான் போயிட்டனால அவரோட இடமும் அங்கே வேகன்சி. ஸோ எக்கச்சக்க கன்ஃபியூஷனில் தான் நம்ம
ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் இருக்குன்றது தான் உண்மை. ஸோ எக்கச்சக்க கன்ஃபியூஷனில் தான் நம்ம ஐபிஎல் ஓனர்ஷிப் வந்து இருக்குன்னு தான் உண்மை. ஸோ எந்தெந்த டீமில் எந்தெந்த பிளேயர்ஸை சூஸ் பண்ணுறத விட எந்தெந்த டீமில் எந்தெந்த கோச்சை ஃபஸ்ட்டு வைக்கணும், அதுக்கடுத்து கேப்டன் வைக்கணும், அதுக்கடுத்தாப்பா பிளேயர்ஸுக்கே போகணுன்ற மாதிரி இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குன்றது தான் ஃபேக்ட்டு. இதில் நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தலை தோனி உள்ளே இருந்தால் போதும் பண்ணுற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்திருக்க முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2025 மெகா ஆக்ஷனுக்கு வந்து பர் டீமுக்கு வந்து 150 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்கன்றது தான் ஃபேக்ட்டு. நிறைய பேர் அதை தான் தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ 150 கோடி அது எப்படி திடீர்னு வந்து இவ்வளோ ரைஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே கேட்கலாம். ஆக்சுவலாக எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லா டீம் ஓனர்ஸும் முக்கால்வாசி கேட்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ரீட்டைன் பிளேயர்ஸ் எங்களுக்கு அதிகமாக வேணும்னு தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஆனால் பிசிசிஐ தலைமையில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் ரீட்டைன்டு பிளேயர் வேணால் அவங்க அதிகமாக கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் வந்து மும்பை மாதிரியா டீம்ஸ்க்கு வந்து யாரை வந்து ஃபஸ்ட்டு பிளேயராக வைக்கிறது, யாரை செகண்ட் பிளேயராக வைக்கிறது கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து எங்களுக்கான பிளேயர்ஸு நாங்களே வந்து நாங்கள் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களுக்கான ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு இந்த 150 கோடிக்குள்ளே வந்து நீங்கள் ரீட்டைன் பண்ணுற பிளேயர்ஸை நீங்களே அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதைத்தான் வந்து மேக்ஸிமம் சொல்லுவாங்கன்னு நல்லா எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பிளேயருக்கு 20 கோடி அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த பிளேயர் 3ஆவது பிளேயர் வரும்போது கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ மும்பையில் வந்து அந்த கிளாஷ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லா டீம்ஸ் மேக்ஸிமம் அதை வந்து சம்மதிச்சிருக்காங்க தான் உண்மை. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 150 கோடினா கண்டிப்பாக வந்து ஆக்ஷனில் வந்து இன்னும் மற்ற பிளேயர்ஸ் வந்து அதிக தொகை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம ரீசெண்டாக அஸ்வின் அண்ணா கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஎம் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதனால் வந்து சேம் டீமுக்கு சேம் பிளேயர்ஸ் போகிற அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு வேளை நம்ம ஆர்டிஎம் இருந்துச்சுன்னா நம்ம சிஎஸ்கே வந்து நம்ம எப்படியும் கொஞ்சம் பேஸ் பிளேயர்ஸ்லாம் எடுப்பாங்க. உடனே அவங்க தேவையான ஆர்டிஎம் வச்சு நம்ம திருப்பி அங்கேயே கொண்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சிஎஸ்கேல வந்து எந்தெந்த பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதை நீங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ 5 பிளேயர் இல்லை 6 பிளேயர்னா யார் அந்த 5 பிளேயர், யார் அந்த 6 பிளேயர்? இதுதான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ உங்கள் மைண்டில் யார் இருக்கணும் கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுன்னா அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சண்முகம்.